Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான ஈஸியான பிரெட் அல்வாவோட ரெசிபியை ஒரு சின்ன ஹெல்தி ட்விஸ்டோட பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பிரெட் அல்வாவை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுக்கணும். நல்லா சூடானோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்டை சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும். இதே நெய்யில் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்ல சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையும் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இந்த ரெசிபியில் ஒரு சின்ன ஹெல்தி ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா இந்த ரெசிபியில் நான் நார்மல் மில்க் ப்ரெட்டுக்கு பதிலாக ஹோல் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது மாதிரி நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக இந்த ப்ரெட் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக அதே கடாயில் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் 1.5 கப் அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கணும். நம்ம இந்த ரெசிபியை வீட் ப்ரெட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த அல்வாவுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் கொதி வந்து இந்த சுகர் சிரப் கொஞ்சம் திக்காகணும். பாகு மாதிரி ஆக வேண்டாம், கொஞ்சம் திக்கானா போதும். இப்போ இதில் நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீஸை இதோட சேர்த்துக்கணும். இந்த சுகர் சிரப்பில் இந்த பீஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும். இந்த பீஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டு இதில் நல்லா கிளறி விடணும். கைவிடாமல் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ப்ரெட்டெல்லாம் வறுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணோம்ல, இந்த ரெசிபிக்கு மொத்தமே அவ்வளோதான் நெய் தேவைப்படும். ஹல்வா நல்லா குக் ஆகி அந்த கீ எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா கிளறி விட்டுக்கணும். பத்தே நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் வீட்டில் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம வீட்டில் பண்ண போகிற எல்லா ஸ்வீட்ஸ்லையும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.